தமிழகத்திற்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விழாவில் கேலோ இந்தியா போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தமிழக ஆளுநர் ஆர். என். ரவி, முதல்வர் மு. க. ஸ்டாலின், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மத்திய இணை அமைச்சர்கள் நிஷித் பிரமாணிக், எல். முருகன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியதாவது: 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இதில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 5630 இளம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். 2030இல் இளைஞர் ஒலிம்பிக் மற்றும் 2036இல் கோடைக்கால ஒலிம்பிக் ஆகியவற்றை நடத்த இந்தியா முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இது இந்த அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு சான்றாகும். இந்தியாவின் ஒலிம்பிக் கனவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்று சென்னையில் நடந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். பிரதமர் மோடி பேசியதாவது: இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் சாம்பியன்களை உருவாக்கும் பூமி தமிழகம். டென்னிஸ் சாம்பியன் அமிர்தராஜ் சகோதரர்கள், ஒலிம்பிக்கில் இந்தியாவை தங்கப்பதக்கம் வெல்ல வழிநடத்திய இந்தியாவின் ஹாக்கி கேப்டன் பாஸ்கரன், சதுரங்க வீரர்கள் விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்ஞானந்தா மற்றும் பாராலிம்பிக் சாம்பியன் மாரியப்பன் உள்ளிட்ட பலரும் இங்கு வந்தவர்கள்தான் என்று கேலோ இந்தியா போட்டிகளை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி கூறினார். நாடு முழுவதிலும் இருந்து சென்னைக்கு வந்துள்ள அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உண்மையான உணர்வை நீங்கள் ஒன்றாக வெளிப்படுத்துகிறீர்கள். தமிழ்நாட்டின் அன்பான மக்கள், அழகான தமிழ்மொழி, அதன் கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகள் விளையாட்டு வீரர்களான நீங்கள் உங்களது இல்லத்தில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டின் விருந்தோம்பல் அனைத்து இதயங்களையும் வெல்லும். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் வீரர்களின் திறன்களை வெளிப்படுத்த வாய்ப்பாக அமையும். இங்கு கிடைக்கும் புதிய நட்புகளும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் கேலோ இந்தியா தொடக்க விழாவில் பேசியதாவது: மணிப்பூரில் நிலவும் பிரச்சினைகளால் அங்குள்ள விளையாட்டு வீரர்கள் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் போக அவர்களை சகோதர உணர்வோடு தமிழகத்திற்கு வரவேற்று பயிற்சி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அவர்களில் சிலரை இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவும் உள்ளனர் என்று சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் கூறினார். கேலோ இந்தியா போட்டி தமிழகத்தில் நடைபெறுவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ விளையாட்டாக இந்த முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது. கேலோ இந்தியா 2023 லோகோவில் வான்புகழ் வள்ளுவர் இடம்பெற்றிருக்கிறார். அந்த சிலை மறைந்த முதல்வர் கருணாநிதியால் ஐயன் திருவள்ளுவருக்கு இந்திய நாட்டின் தென்முனையில் வானுயர அமைக்கப்பட்டது. அதேபோல் ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலு நாச்சியாரின் சின்னமும் அதில் இடம்பெற்றிருப்பது நமக்கு கூடுதல் பெருமை. விளையாட்டினையும் வளர்ச்சியின் இலக்காக கருதி செயல்பட்டு வருகிறோம். சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி எல்லோருடைய நல்வாழ்வுக்கும் விளையாட்டு உதவுகிறது. அன்பு பாலங்களையும் சமூக நல்லிணக்கங்களையும் உருவாக்கும் ஆற்றல் விளையாட்டுக்கு உண்டு. விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டை உலக அளவில் கவனம் ஈர்க்கிற மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதியை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மாநிலங்களில் இருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களை வரவேற்று
வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று முதல்வர் பேசினார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் இந்தியாவில் கல்வி, மருத்துவம் என்றால் தமிழகத்தையே முதன்மை மாநிலமாக சொல்வார்கள். இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலும் இந்தியாவிலேயே தமிழகம் மிக முக்கியமான மாநிலம் என்று கூறும் வகையில் உயர்ந்திருக்கிறது என்று சென்னை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மேலும் இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.